வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். தொடர்ந்து ஓசோவின் சிந்தனைகளை நாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் உங்களால் உங்களையே அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் ஓசோ என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் அவ்வளவு கடினமான ஒரு விஷயமா என்ன? அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் தான் உலகத்திலேயே மிக சுலபமான காரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஓசோ சொல்றாரு. ஆனால் அதுதான் நமக்கு மிக கடினமான, நம்மால் செய்யவே முடியாத காரியமாக ஆகிவிட்டது இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டு பாருங்க, எவ்வளவோ வேலைகள் செய்றேன், எவ்வளவோ சாதனைகள் செய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன அவங்களை அறிந்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்களுக்கே தெரியாது. அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் இங்கே தவறு நிகழ்ந்தது? அறியும் திறன் உங்களிடம் இருக்கிறது. அறியப்பட வேண்டிய நீங்களும் இங்கே தான் இருக்கிறீர்கள். என்றாலும் சுயத்தை பற்றிய அறிவு, தன்னை அறிந்து கொள்ளும் அறிவு வரவில்லையே. ஏன்? அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? மற்றவற்றை அறியும் அறிவை சற்றே உள்ளே திருப்பி உங்களை நீங்களே அறிந்து கொள்ளலாமே. ஏன் இதை நம்மால் செய்ய முடியவில்லை? அப்படின்னு ஒரே ஒரு கணம் யோசிச்சிங்க அப்படின்னா, அதுக்கு விடை தெரியாத அந்த கேள்விக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக விடையை உங்களால் பெற முடியும். ஒரு தவறு நடந்திருக்கிறது. எங்கே? அதை சரி செய்யவில்லை என்றால் உங்களால் எப்போதும் உங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. நடந்த தவறு என்ன தெரியுமா? உங்களுக்குள் ஒரு பிரிவு நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் ஒருமைப்பாட்டை, ஒன்றாக இருக்கும் தன்மையை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். இந்த சமுதாயம் உங்களை துண்டாடி விட்டது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எதிராக உங்களையே செயல்பட வைத்து விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எவ்வளவு கடினமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். மேலும் பார்க்கலாம். இதை வெற்றி கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ஓசோ. இதன் சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் இந்த பிரிவும் பிரிவினையும் துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடி மறைந்துவிடும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயம் சில விதிகளை நிர்ணயித்து இருக்கிறது. இந்த விதிகளை சமுதாயம் கடுமையாக நடைமுறையும் படுத்துகிறது. அந்த கடுமையில், அந்த வன்முறையில் நீங்கள் எப்போதும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருக்கிறீங்க. நான் எப்படி இருக்கிறேன் என்ற நினைப்பே உங்களுக்கு மறந்து போய்விட்டது. அதுவும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. வருங்கால லட்சிய உங்களை மனதில் நினைத்து கொண்டு நிகழ்கால நிஜமான உங்களை முற்றிலுமாக மறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதானே? ஆம். வருங்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் நாம் நம்மையே மறந்து விடுகிறோம். நாம் யார் என்பதை உள்ளுக்குள் நாம் தேடி அலைந்து கண்டுபிடித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த குழப்பங்கள் வராது தானே. ரொம்ப அற்புதமான இந்த ஓசோவின் சிந்தனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் ஓசோவின் சிந்தனைகளை சிந்தித்து கொண்டே இருக்கலாம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேய சொந்தங்களே.